Hi friends, welcome to Lakshmi Max. RRB NTPC undergraduate-க்கான official mock test வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல பேட்டர்ன் எந்த மாதிரி கொடுத்திருக்காங்க, இந்த டெஸ்ட்டை எப்படி அட்டெண்ட் பண்றதுங்கிறதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். நாளைக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல RRB குரூப் டிக்கான அடுத்த செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றதுனால நம்ம ஆப்ல இருக்க எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் ஆஃபர் பிரைஸ்லயே ஜாயின் பண்ணிக்கலாம். சோ நாளைக்கு குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நாம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதே மாதிரி மே 1ஆம் தேதி எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்டுக்கான பேட்சும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இந்த ஒரு கோர்ஸ்லயே எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஃபீஸ் வந்து 2500. இன்னைக்கு ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கான PDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 799 பே பண்ண வேண்டாம். நீங்க 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். NTPC அண்டர் கிராஜுவேட்டோட கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், NTPCயோட டெஸ்ட் பேட்ச்னு எந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணாலும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல இமீடியட்டா மெசேஜ் பண்ணுங்க. ஆப்ல போய் டைரக்டா நீங்க வந்து ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 இருக்கும். நீங்க மெசேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீம் வந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. இந்த மார்க் டெஸ்ட் அட்டன் பண்றதுக்கு நான் டைரக்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓபன் ஆகும். இதுல இங்க சைன் இன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த சைன் இனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஓபன் ஆகும். இதுல லாங்குவேஜ் வந்து நீங்க ரைட் சைட்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் வேணும் அப்படின்னா இங்கிலீஷ்ல நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல தமிழ்ல இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும் அப்படின்னா தமிழ்ல நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இதெல்லாம் ஒரு டைம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ தமிழ்ல வச்சு உங்களுக்கு ரீட் பண்ணா தமிழ்ல புரியும் அப்படின்னா தமிழ்ல ரீட் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல நீங்க ரீட் பண்ணாதான் புரியும் அப்படின்னா இங்கிலீஷ்ல ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இதுல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா இதுல எக்ஸாம் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்து கொஸ்டின் கொடுத்திருப்போம். மொத்தம் 100 கொஸ்டின், 1.5 மணி நேரம் டைம், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க், நெகட்டிவ் மார்க் வந்து 1/3 அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க ஆன்சர் பண்ணதும் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கிற மாதிரி டீடைல் எல்லாமே இதுல கொடுத்திருப்பாங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணல அப்படின்னா உங்களோட ஆன்சர் வந்து என்ன ஆகாது, அதுல சேவ் ஆகாது. அதனால கரெக்டா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த கலர் சேஞ்சஸ் பத்தி சொல்லிருப்பாங்க. இது என்னங்கறத நான் அடுத்து சொல்றேன். ஓகேவா? சோ இப்போ இந்த நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே ரீட் பண்ணிட்டு இங்க லாங்குவேஜ் வந்து நீங்க டிஃபால்ட் லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணணும். சோ இங்கிலீஷ்னாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இங்க இருக்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஐ எம் ரெடி டு பிகின் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஓபன் ஆகும். ஓகேவா? இப்போ எனக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஓபன் ஆகிருக்கு. நான் இப்ப தமிழ்ல சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸாம் ஹால்ல இந்த மாதிரி ரைட் சைட்ல உங்களுக்கு வியூ இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், தமிழ்ல கொஸ்டினை வந்து சேஞ்ச் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓபன் ஆகும். இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் நடந்த NTPC எக்ஸாம் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் மிக்சடா கொடுத்திருப்பாங்க. ஜெனரல் அவேர்னஸ், மேக்ஸ், ரீசனிங்கிற மாதிரி மிக்சடா இருக்கும். இந்த மாதிரி செக்ஷன் வைஸா இருக்காது. சோ இந்த டைம் எப்படி கொடுத்திருக்காங்கன்னா செக்ஷன் வைஸா கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தது உங்களுக்கு என்ன வருதுன்னா ஜெனரல் அவேர்னஸ் வருது. ஜெனரல் அவேர்னஸ்ல எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க, 40 கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன்ல 40 கொஸ்டினுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுல இருந்து வந்திருக்கும், ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்தா வந்திருக்கும். அப்ப அந்த 40 கொஸ்டினையும் நான் வந்து பார்க்கணும் அப்படின்னா இங்க ரைட் சைட்ல பாருங்க சின்ன சின்ன பாக்ஸஸா கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? இந்த பாக்ஸஸை கிளிக் பண்ணி எந்த கொஸ்டினுக்குனாலும் எந்த டைம்னாலும் நீங்க வந்து போயிட்டு வந்துக்கலாம். ஓகேவா? சோ எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. இந்த 40 கொஸ்டினை நீங்க எந்த டைம்னாலும் போயிட்டு வந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஜெனரல் அவேர்னஸும் அட்டன் பண்ணலாம், இல்ல மேக்ஸ கூட அட்டன் பண்ணலாம், இல்ல ரீசனிங் கூட அட்டன் பண்ணலாம். ஓகேவா? செக்ஷன் வைஸா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, சோ என்ன கேட்டா நீங்க ஃபர்ஸ்ட் எது அட்டன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறமா ரீசனிங் அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறமா மேக்ஸ் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு கால்குலேஷன் பார்ட் இருக்காது. ஜஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணுவோம், ஆன்சர் தெரிஞ்சா சூஸ் பண்ணுவோம், சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுவோம். அவ்வளவுதான். இதே மேக்ஸ்னா கால்குலேஷன் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் ஜிகே அட்டன் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ரீசனிங் அட்டன் பண்ணுங்க. மேக்ஸை கம்பேர் பண்ணும்போது ரீசனிங்ல கால்குலேஷன் பார்ட் வந்து கம்மி. அதுக்கப்புறம் ஃபைனலா நீங்க வந்து மேக்ஸ் அட்டன் பண்ணுங்க. ஓகே ஓகே சோ இப்போ ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன் நான் ஓபன் பண்ணிட்டேன். எனக்கு தமிழ்ல கொஸ்டினை பார்க்கணும். சோ நான் இங்க தமிழ் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னோட கொஸ்டின்ஸ் எல்லாமே எதுல இதாகும்,
தமிழ்ல வந்து ஓபன் ஆகும். ஓகே, நான் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்தே போலாமே. ஓகே, நான் 1வது கொஸ்டின் இல்லைன்னா 2வது கொஸ்டின் ஏதோ ஒரு கொஸ்டின் நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எனக்கு நான் வந்து இங்க சேஞ்ச் பண்ணணும். நீங்க டிஃபால்ட் லாங்குவேஜ் அங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் இங்க வரும். இப்போ நான் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, சோ இப்போ இந்த இடத்துல 3வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, சூஸ் பண்ணிட்டு நான் இந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு ஒன்னு ப்ளூ கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இதை நான் கிளிக் பண்ணாதான் எனக்கு வந்து என்ன வரும்னா ஆன்சர் வந்து சேவ் ஆகும். ஓகேவா, இப்போ அந்த கலர் மாறி இருக்கு பாருங்க. 3வது கொஸ்டின் என்ன கலர்ல மாறி இருக்கு? கிரீன் கலர்ல மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு இந்த ஆன்லைன் எக்ஸாம் பத்தி தெரியாது. சோ அதனாலதான் இவ்வளவு டீடைலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா, சோ அது கிரீன் கலர்ல மாறுதா அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணிட்டீங்க? ஆன்சர் பண்ணிட்டீங்க. நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 5வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றாங்கன்னா 5வது கொஸ்டினை இந்த பாக்ஸ்ல கிளிக் பண்ணிட்டு ஓகே, சோ இதுக்கான ஆன்சர் சூஸ் பண்றாங்க. சூஸ் பண்ணிட்டு அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணாம அந்த பாக்ஸ்ல போய் ஆறுன்னு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க 5வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணீங்க பாத்தீங்களா, அந்த ஆன்சர் சேவ் ஆகாது. ஓகே, அப்ப நீங்க ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணணும். ஓகேவா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ்ல நிறைய கலர் கலரா கொடுத்திருந்தாங்க பாத்தீங்களா, அது என்னன்னு சொல்றேன். இப்போ இங்க 1வது கொஸ்டின் 2வது கொஸ்டின் 4 6 எல்லாம் பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கு. அப்படி ரெட் கலர்ல இருந்துச்சு அப்படின்னா நான் அந்த கொஸ்டினுக்கு இன்னும் ஆன்சர் பண்ணலன்னு அர்த்தம். கிரீன் கலர்ல இருந்துச்சுன்னா நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணல, ஆனா எனக்கு இது தெரியும். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நான் ஆன்சர் பண்ண போறேன். சோ நான் எதை கிளிக் பண்ண போறேன்னா மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட். ஓகே, மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்குறேன். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணாம மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தேன்னா அது என்ன கலர்ல மாறுது? பர்பிள் கலர்ல மாறுது. ஓகேவா, இப்போ நான் இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். ஓகே, இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். ஆன்சர் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்குறேன். அப்ப ஆன்சர் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தா பர்பிள் கலர் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்திருக்கேன், அதுக்கு பர்பிள் கலர் பிளஸ் நான் ஆன்சரும் பண்ணிருக்கேன், அதனால அதுல கிரீன் கலர் இருக்கும். ஓகேவா, இந்த கலரை வந்து கரெக்டா பார்த்து வச்சுக்கோங்க. ரெட் கலர்னா நீங்க அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணல, கிரீன் கலர்னா ஆன்சர் பண்ணிட்டீங்க, பர்பிள் கலர்னா ஆன்சர் பண்ணல, மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்திருக்கீங்க. ஓகே, சோ பர்பிள் கலர்ல ஒரு கிரீன் இருக்குன்னா நீங்க ஆன்சர் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்க்கு பதிலா மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்திருக்கீங்க. ஓகே, இப்ப நான் எக்ஸாம்ல வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நான் சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்துறேன். நான் ஆன்சர் சூஸ் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்க்கு பதிலா மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தேன் அப்படின்னா இதை வந்து எனக்கு எவாலுவேட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எவாலுவேட் பண்ணுவாங்க. நீங்க ஆன்சர் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னாலும் அதையும் என்ன பண்ணுவாங்க? நீங்க அட்டன் பண்ணிருக்கதா கவுண்ட் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க? எவாலுவேட் வந்து பண்ணுவாங்க. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? ஓகே, சோ இப்போ நீங்க வந்து இப்போ இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ணியாச்சு. இதை ஜஸ்ட் ஒரு டைம் அட்டன் பண்ணுங்க. இப்போ ஒரு டவுட் வரும், இதே கொஸ்டின் தான் அப்படியே எக்ஸாமுக்கு வருமா மேம் அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பா இந்த கொஸ்டின் வராது. இது எதுக்காக இந்த மாதிரி ஒரு அபிஷியல் மார்க் டெஸ்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு ஆன்லைன் டெஸ்ட்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எல்லாத்துலயுமே கொடுப்பாங்க. பேங்கிங், எஸ்எஸ்சி எல்லாருமே ஒரு அபிஷியல் மார்க் டெஸ்ட் கொடுப்பாங்க. அதுக்காக தான் இது வந்து கொடுத்திருக்காங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. இதே கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகாது? எக்ஸாம்ல ரிப்பீட் ஆகாது. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி லிங்க் கொடுத்திருக்காங்க. இப்போ நான் மேக்ஸ் அட்டன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இதுலயும் அதே மாதிரிதான். ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நான் சூஸ் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கிரீன் கலர்ல மாறும். ஆன்சர் தெரியல அப்படின்னா நான் இப்போ ஆன்சர் தெரியலன்னா நான் இந்த கொஸ்டின் என்ன பண்ணிடலாம்? ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ ஆன்சர் தெரியுது, மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தேன் அப்படின்னா பர்பிள் வித் கிரீனா இருக்கும். ஓகேவா, சோ ஃபைனலா 1.5 மணி நேரம் இங்க டைம் லெஃப்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல டைமர் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்ல நீங்க கரெக்டா அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்காண்டி இதை பார்த்து பயந்துடக்கூடாது. நிறைய பேர் இதை பார்த்துக்கிட்டே இருந்து அட்டன் பண்ண மாட்டாங்க. ஐயோ டைம் போகுதே போகுதேன்னு. அப்பப்போ லைட்டா இதை பார்த்துக்கணும். எவ்வளவு நேரம் இன்னும் மிச்சம் இருக்கு, நாம எவ்வளவு கொஸ்டின் போட்டிருக்கோம், அடுத்து இன்னும் எவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்ணணும். சோ கரெக்டா எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. நெகட்டிவ் மார்க் வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஃபைனலா நீங்க இந்த சப்மிட்டை கிளிக் பண்ணாலும் பண்ணலனாலுமே 1.5 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட டெஸ்ட் வந்து என்ன ஆகிரும்? சப்மிட் ஆகிரும். ஓகே, செக்ஷன் வைஸா கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, நீங்க வந்து எக்ஸாம்ல போயிட்டு என்ன மிக்சடா இல்ல அப்படிங்கிற மாதிரி பார்க்க கூடாது. சோ செக்ஷன் வைஸா தான் கொடுத்திருக்காங்களே தவிர செக்ஷனல் டைம் எதுவும் கொடுக்கல. ஓகே, ஏன்னா பேங்கிங் எழுதுறவங்க அதையும் கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க ரயில்வே அப்ளை பண்ணிட்டு. ஓகே, சோ ரயில்வேல எந்த கொஸ்டினுக்குனாலும் எந்த டைம்னாலும் போய்க்கலாம். இப்ப ஜெனரல் அவேர்னஸ்ல நான் 11வது கொஸ்டின் அட்டன் பண்றேன். இப்ப திடீர்னு நான் ரீசனிங் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ரீசனிங் குள்ள போயிட்டு நான்
எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணணுமோ அதை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த அஃபீஷியல் மார்க் டெஸ்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் டெலிகிராம் குரூப்ல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அங்க போயிட்டு டைரக்டா கிளிக் பண்ணி ஒரு டைம் வந்து அட்டன் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் தான் டைம் எடுக்கும். என்ன மாதிரி இருக்கு, பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்குங்கிறத நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸும் என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் எழுத போறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. கிளாஸோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு எல்லா கோர்சஸோட ஆஃபருமே நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இமீடியட்டா டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் டி எக்ஸாம் ஆகஸ்ட்ல நாம வந்து எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் இல்ல ஜூலை லாஸ்ட் வீக்ல எதிர்பார்க்கலாம். நான் புதுசா இப்பதான் குரூப் டிக்கு படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் நாளைக்கு நாம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணிட்டேன், எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃபர் எல்லாமே நான் டீடைல்டா சொல்லிட்டேன். ஆல் இன் ஒன் லைஃப் டைம்னா 1899, 1 இயர்னா 1399 மட்டும் பே பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் லைஃப் டைமோட வேணும் அப்படின்னா 699 பே பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் டெய்லி பேசிஸ், வீக்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர், டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருவோம். 699 பே பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு இதை மட்டும் படிச்சாலே போதுமானது. அதே இது என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டீமோட வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கே நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு இமீடியட்டா மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.